என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு வெப்சைட் வந்து கூகுள் சைட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கூகுள் சைட்டில் ரெடி பண்ணியிருக்க வெப்சைட் கூட நம்மளுடைய டொமைன், நம்முடைய கஸ்டம் டொமைனை எப்படி கனெக்ட் பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். இங்கே செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே கஸ்டம் டொமைன்ஸ் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் செட்டப் காட்டும். இப்போது இது வரைக்கும் நீங்கள் எந்த டொமைனும் ஆட் பண்ணலை அப்படின்னா ஸ்டார்ட் செட்டப் காட்டும். இங்கே ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி டொமைன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டொமைன் இங்கே காட்டும். ஆனால் ஆக்சுவலி நான் இப்போ யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை வச்சு டொமைன் வாங்கலை, வேற ஒரு மெயில் ஐடியில் வாங்கியிருக்கேன். அதனால் அது இங்கே காட்டலை. இப்போ நம்ம அந்த மெயில் ஐடி வேற ஒரு மெயில் ஐடியில் வாங்கின டொமைனை எப்படி இதில் கனெக்ட் பண்ணலாம், அதுலேருந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நியூ மெயில் ஐடி கூட அதை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக வெரிஃபை பண்ண வேண்டியது அவசியம். இப்போ ஸ்டார்ட் செட்டப் போகலாம். டொமைனுடைய நேமை நான் வந்து டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போது இது காட்டுது, யுவர் டொமைன் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு எ டிஃப்ரெண்ட் சைட். அப்படின்னா வேற ஒரு சைட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, வேற ஒரு மெயில் ஐடியில் நான் யூஸ் பண்ணி இன்னொரு சைட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அங்கேருந்து அதை விடுவிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ என்ன கேட்குது, இந்த செப்பரேட் ஆப் சைன் இன் டு யுவர் டொமைன் ரிஜிஸ்டர்ட் வெப்சைட். நான் எங்கேருந்து டொமைன் வாங்கியிருக்கேன், இதுக்கு முதல்ல கோடாடியில் வாங்கியிருந்தேன், இப்போ வந்து கூகுள் டொமைன் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இப்போ கூகுள் டொமைனில் லாகின் பண்ண போகிறேன். கூகுள் டொமைனில் லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இது வேற ஒரு மெயில் ஐடி. ஃபஸ்ட்டு இருந்தது ஷைன்ஸ் மியூசிக் மெயில் ஐடி, இப்போ ஆட்டோ கேர் ஷைன் மெயில் ஐடியில் இருக்கிறோம். இந்த மெயில் ஐடியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய மெசேஜை இன்னொரு முறை பார்த்துடலாம். கோ டு டிஎன்எஸ் செட்டிங்ஸ், டிஎன்எஸ் செட்டிங்ஸ் போயாச்சு. அப்புறமா க்ரியேட் ஏ நியூ சிநேம் என்ட்ரி, வெப்சைட் போயாச்சு. இப்போ ஒரு என்ட்ரி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் மேனேஜ் கஸ்டம் ரெக்கார்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டைப் சிநேம் செலக்ட் பண்ணிக்கணும். டைப் சிநேம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹோஸ்ட் நேம், டேட்டா, இது ரெண்டும் என்ட்ரி பண்ணணும். ஹோஸ்ட் நேம் என்ன இருக்குன்ட்டு அங்கேயே அவங்களே சொல்லியிருக்காங்க. அண்டர் சிநேம் வேல்யூ ஆர் அலியாஸ் என்டர் www. இன் சிநேம் டெஸ்டினேஷன் என்டர் GHH. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இன்க்ளூடிங் பீரியட் அட் த எண்ட், எண்டில் இருக்கிற அந்த டாட்டும் நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். காப்பி. ஃபஸ்ட் இதில் www என்ட்ரு பண்ணணும். அப்போ ஹோஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போது சேவ் கொடுக்கலாம். இப்போ பார்க்கலாம், அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேவ் சேஞ்சஸ், கம் பேக் டு திஸ் டேப் அண்ட் கிளிக் டன். அங்கே முடித்த பிறகு இங்கே வந்து நீங்கள் டன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த வெப்சைட் கூட கனெக்டட் டொமைன் வந்து shinesmusic.in வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து வேறு ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் டொமைன் வாங்கியிருக்கீங்க. இப்போது அதை இன்னொரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி சைட்ஸ் க்ரியேட் பண்ணி அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே மெயில் ஐடியில் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே கீழே உங்களுக்கு காட்டிடும், இட் இஸ் ஆல்ரெடி கனெக்டட், இல்லை இந்த மெயில் ஐடியில் இருக்குது அப்படின்னு காட்டும். அப்படி காட்டலைன்னா இந்த மாதிரி சிநேம் என்ட்ரி போட்டு அதை நீங்கள் டிஎன்எஸ் என்ட்ரியில் போய் சிநேம் இவங்க சொல்கிற அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா டொமைன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் இந்த சைட் கூட இந்த டொமைன் கனெக்ட் ஆனதுனால இந்த ஐடி www.shinesmusic.in அடித்து எனக்கு என்ட்ரி போட்ட உடனே நேராக இந்த கூகுள் சைட் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க பேஜுக்கு அது வந்து உங்களை டைரக்ட் பண்ணும். வெப்சைட் வந்து லிங்க் வந்து இந்த பேஜுக்கு டைரக்ட் பண்ணும்.